ஜனாதிபதி வேட்பாளர் மீது தாக்குதல் நடத்த திட்டம் கசிந்த ரகசிய அறிக்கை. ஆதரவளிக்காத அனைத்து எம்பிக்களுக்கும் பேரிடி, தேர்தலை நோக்கிய ரணிலின் அதிரடி நகர்வு. ரணில் அனுரடியில் அம்பலம். மஹிந்தவினால் நாமலுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் குறித்து நீதிமன்றம் உத்தரவொன்றை பிறப்பித்துள்ளது. இந்த விடயம் குறித்து விரிவான விசாரணை நடாத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் திலின கமகே குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் குறித்து ரகசியமான அறிக்கையொன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட குறித்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடாத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் மேலும் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய நபரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்பில் அறிவிக்குமாறு நீதவான் திலின கமகே குற்ற விசாரணை பிரிவிற்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்காத அரசாங்க கட்சியை பேரளவில் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வெளியேறுமாறு ரணில் விக்ரமசிங்க கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான அமைச்சர்கள் மற்றும் பல கட்சி அமைப்புகளின் கோரிக்கையை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காதவர்களை அரசாங்கத்தின் பெயரில் வைத்துக் கொண்டு இந்த பிரயோசனமும் இல்லை எனவும் தேர்தல் தொடர்பாக எடுக்கும் தீர்மானங்களை எதிர்க்கட்சிகளிடம் கொடுத்து அரசியல் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த முக்கியமான தருணத்தில் ஆதரவளிக்காதவர்களை நீக்கி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் செயற்பாடுகளை சுதந்திரமாக முன்னெடுப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான அமைச்சர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் 4 இராஜாங்க அமைச்சர்களை பதவியிலிருந்து நீக்க ஜனாதிபதி நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தார். மேலும் வேறு சில அரச கணக்காய்வாளர்களுக்கும் அடையாளம் காணப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கும் எச்சரிக்கை அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தேர்தல் முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ள இந்த தருணத்தில் அரசாங்கம் தயங்காமல் தீர்மானம் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பல இராஜாங்க அமைச்சர்கள் தமது பதவிகளிலிருந்து நீக்கப்படாமல் அதற்கு பதிலாக இந்த அறிவிப்பின் பிரகாரம் பதவி விலகுவதற்கான வாய்ப்பை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுரகுமார திசாநாயகவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் இருப்பதாக எமக்கு தெரிகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவால் அனுரகுமார திசாநாயகவை தோற்கடிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க பிரச்சார கூட்டம் ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுரவும் ரணிலும் ஒன்றாக இருந்து தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது நன்றாக புலப்படுகின்றது. சஜித்தால் அனுரவை தோற்கடிக்க முடியாது என ரணில் கூறுவதாக இருந்தால் ரணிலால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கே தெரிந்திருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பிரச்சார கூட்டங்களில் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ கலந்து கொள்வதை மட்டுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் நாமல் ராஜபக்ஷவின் பல பிரச்சார கூட்டங்களில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மஹிந்த செல்லும் கூட்டங்களில் நாமல் ராஜபக்ஷவின் பிரபலத்தன்மை குறைவடைவதாக தெரிய வந்துள்ளது. இதனால் மஹிந்தவின் பங்களிப்பை குறைத்து நாமலின் செயற்பாடுகளை அதிகரிக்கும் நோக்கில் மஹிந்தவை பிரச்சார கூட்டங்களில் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மஹிந்தவின் பிரபலத்தன்மை மட்டுமே அதிகரிக்கும் என்பதால் அது நாமலுக்கு பாதகமான சூழலை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய நாமல்
கமலின் பிரபலத்தன்மையையும் அதிகரிக்க வேண்டும். மஹிந்தவின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதால் இடைக்கிடையே மஹிந்தவை மேடைக்கு ஏற்றி உரையாற்ற வைப்பதற்கு பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் பின்னடைவை சந்தித்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் மென்ஷன் நாணயக்கார் தெரிவித்துள்ளார். தற்பொழுது சஜித் 3ஆம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதி செய்வதற்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாஸ் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவதற்காக அங்குமிங்கும் தகவல்களை அனுப்பி வருவதாகவும் மென்ஷன் நாணயக்கார் தெரிவித்துள்ளார். இதேவேளை அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் இருப்பதாக எமக்கு தெரிகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாசவால் அனுரகுமார திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க பிரச்சார கூட்டம் ஒன்றில் தெரிவித்திருந்தார். அனுரவும் ரணிலும் ஒன்றாக இருந்து தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது நன்றாக புலப்படுகின்றது. சஜித்தால் அனுரவை தோற்கடிக்க முடியாது என ரணில் கூறுவதாக இருந்தால் ரணிலால் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கே தெரிந்திருக்கின்றது என ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் அனுர கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதால் உங்களுடைய வாக்கை திருடர்களை பாதுகாக்கும் கூட்டமைப்புக்கு வழங்கி வீணாக்க வேண்டாம் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நேற்று மினுவாங்குடையில் ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த 34வது மக்கள் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி ஆகுவார் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கருத்து அமைக்கின்றது. பச்சை ஜானை குட்டிகளும் சிவப்பு ஜானை குட்டிகளும் இன்று ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. இதனூடாக ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெற்றி பெற முடியாது என்பது வெளிப்படையாகியுள்ளது. எனவே உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டமைப்புக்கும் வாக்களிக்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படைக்கு அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட பி கிராஃப்ட் கிங் 360 ER விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு வர உள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் பங்காளி திறனை கட்டியெழுப்பும் திட்டத்தினால் இந்த விமானத்திற்கு நிதியளிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் இலங்கை விமானப்படையுடனான நீண்டகால ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாகும் என அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் கடத்தல் ஆகியவற்றை எதிர்த்து போராடுவதில் இலங்கையின் திறன்களை மேம்படுத்துவதற்காக இந்த விசேட விமானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த விமானம் அமெரிக்கா மற்றும் இலங்கை ஆகியவற்றின் பாதுகாப்பினை வலுப்படுத்துவதுடன் நாட்டின் கடல்சார் கண்காணிப்பு நடவடிக்கைகளை கணிசமாக மேம்படுத்தும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த விமானம் அடுத்த வாரம் இலங்கையில் தரையிறக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.